Hello viewers. So இந்த வீடியோல நம்ம recurring decimal end with 3 சரிங்களா? அப்படி வந்ததுன்னா அதோடைய ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல என்னுடைய கடைசி நம்பர் 9ல முடிஞ்சதுன்னா எப்படி recurring decimal கால்குலேட் பண்றது? உதாரணத்துக்கு 1/19, 1/29 இந்த மாதிரி ஷார்ட்கட் பார்த்திருப்போம். ஸோ இன்னைய கிளாஸ்ல 3ல முடியிற மாதிரி உதாரணத்துக்கு யூ டேக் 1/13 சரியா? இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ எனக்கு 9க்கு ஆல்ரெடி ப்ரொசீஜர் தெரியும் சரிங்களா? அப்போ இங்க கீழே கொடுத்துருக்கிற நம்பரை நான் என்ன கன்வெர்ட் பண்ணணும்? 9ன்னு வர மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த 3 9ஆ கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மேலையும் கீழையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 3 9ன்னு வந்துடும். இதோடைய ஓவரால் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 டிவைடட் பை 39 அப்படின்னு ஈக்குவலா இருக்கும். So we know that in our previous video we discussed recurring decimal end with 9. So this is replaced by approximately எப்படி போடலாம்? 3 divided by 40 அப்படின்னு போடலாம். So which is equal to 0.3 divided by 4. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 4ஆல வகுப்படாது. அப்போ 0 புள்ளி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வகுப்படாததுனால 0 மீதி இருக்கிறது 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன இருக்கு? 30 சரிங்களா? இது வந்து நம்ம அடிச்சிருவோம். ஸோ இப்போ 30 4ஆல் அடிச்சோம்னா 7 நாள் 28 மீதி வந்து எத்தனை? 2 சரிங்களா? இப்போ 27 27னா 6 நாள் 24 மீதி 3 இப்போ 36 36 4ஆல் அடிச்சா 9 மீதி 0 0 9 இதை நான் அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 நாள் 8 ரிமைனிங் 1ன்னு கிடைக்கும். அகைன் இப்போ 12 4ஆல் அடிச்சோம்னா 3 அப்போ therefore 1/13 இதோடைய ஈக்குவலண்ட் தசம எண் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 0.076923 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதை கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் 1/13 வேல்யூ 0.076923. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எக்ஸாக்டா கிடைச்சிருக்கு. So similarly, we take any number end with 3. உதாரணத்துக்கு I take 1 divided by 43 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப இதோடைய வேல்யூ என்ன? இட் இஸ் வெரி சிம்பிள். அப்போ 1/43 நான் என்ன பண்ணணும்? 3ஆல மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3 டிவைடட் பை 3 9 அண்ட் 3 12. ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 3 டிவைடட் பை 130 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும்? 0.3 டிவைடட் பை 13 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இங்க 3 வந்து 13ஆல வகுப்படாது. அப்போ 0.30 ஆட் பண்ணிக்கிறேன் 30. இப்ப போட்டோம்னா 2 × 13 26 மீதி 4 வரும். சரிங்களா? அப்ப 42. இப்ப 42னா 3 × 13 39. அப்போ மீதி அகைன் 3 வரும். இப்போ 33. 33னா 2 × 13 26 மீதி எவ்வளவு வரும்னு பார்த்தோம்னா 7 72. சரிங்களா? இப்போ அகைன் 13ஆல நம்ம டிவைட் பண்ணா கிடைக்கும் 4 13 40 52. சாரி 5ன்னு போடுங்க. 50 53 15 65. அப்போ 5 × 13 65 ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா அகைன் 7 இருக்கு அண்ட் வைஸ் வெர்சா போகும். ஸோ தேர்ஃபோர் 1/43 இதோடைய டெசிமல் ஈக்குவலண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 0.02325 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 1/43 வேல்யூ 0.02325. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். சரிங்களா? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல ரெக்கரிங் டெசிமல் எண்ட் வித் 7ஆ இருக்கும் பட்சத்தில் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பத்தி டீடைல்டா பார்ப்போம். தேங்க்யூ.